ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஆர்மி குவார்ட்டர்ஸ் எப்படி இருக்குதுன்னு சுற்றி பார்க்கலாம். பொதுவாகவே 2 பெட்ரூம் ஹால் கிச்சன் இந்த மெத்தடில் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு உள்ளே வந்ததும் ஹாலில் வந்து இந்த ஒரு கட்டில் வந்து போட்டிருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து சோபாலாம் எதுவுமே இருக்காது. இதில் வந்து நம்ம ஒரு மெத்த கணக்காக போட்டு மேலே ஒரு பெட்ஷீட் விரிச்சிட்டோம் அப்படின்னா யாரும் வந்து உட்காந்துக்கலாம். அந்த டைனிங் டேபிள் ஒரு 4 சேர் இங்கே கிடக்கும் எப்போவுமே. இது வந்து சாப்பிட செய்கிறதுக்காக. சப்போஸ் இந்த சேரையே நம்ம உட்கார யூஸ் பண்ணணுனாலும் பண்ணிக்கலாம். நார்த் இந்தியாவில் இந்த ஹெட்டில் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். குளிரில் வந்து எந்த நேரம் பார்த்தாலும் நான்லாம் 2 ஃப்ளாஸ்க்கு சூடு பண்ணி வெந்நியை ஊற்றிக்கிட்டே இருப்பேன். பகலும் நைட்டும் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வெந்நி தான் குடிக்கிற மாதிரி இருக்கும். பச்சை தண்ணி குடிக்க முடியாது. இது வந்து ஒரு பால்கனி. ஹாலில் இருந்து மிடில், அதாவது 1, 2, 3 கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோரில். ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2 பால்கனி இருக்கும். இது வந்து செப்பல் ஸ்டாண்ட் வந்து இது இங்கேயே இருந்தது. நாங்களும் ஒன்று வெளியே சிவிலில் ஒரு ரெண்டுக்கு இருக்கும்போது ஒன்று சும்மா மீஷோவில் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தோம். அதனால் இது ஒரு பால்கனி. சுற்றி குவார்ட்டர்ஸ் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். இந்த கீழே துணி காய போடுறவங்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா 3வது மாடியில் இருக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பால்கனி தான் இருக்கும். வெயில் வந்து அவ்வளோவா வராது. அதனால் அவங்க மட்டும் மோஸ்ட்லி வெயில் வந்ததுன்னா போட்டுப்பாங்க. இப்போ என் லைன்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெயிலே இருக்காது. அதனால் அவங்க வந்து கீழே இறங்கி வந்து போட்டுப்பாங்க. இது வந்து சும்மா நான் இங்கனக்குள்ளே வீட்டு ஹால்லேயே வச்சுக்கிட்டேன். ஏன்னா டெய்லி பால்கனியை திறந்து குளிருக்குள்ளே உள்ளே போயிட்டு வரும்போது கொசு உள்ளே வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒரு பெட்ரூமு. இந்த பெட்ரூம் வந்து நாங்கள் குளிருக்கு வந்து அந்த பக்கம் வாசல் இருக்குது, பால்கனி இருக்கிறதுனால காற்று ரொம்ப அதிகமாக திறக்க வைக்கன்னு இருக்கிறதுனால அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த பெட்ரூமில் சும்மா பூஜை ரூமை செட் பண்ணி வச்சிட்டோம். இது ஒரு பீரோல் இங்கே தான் இருந்தது. இதில் வந்து பூஜை ரூமை வந்து நாங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் போனால் இங்கிட்டு ஒரு பால்கனி. இந்த பால்கனி எதுக்கு அப்படின்னா, இந்த பால்கனி கீழே வந்து வண்டி நிப்பாட்டுற பார்க்கிங். இங்கே வந்து எல்லா இதுலேயும் 2 கதவு இருக்கும். மொஸ்கிட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு கதவும், நார்மலாக ப்ளேவுட்டு போட்டு ஒரு கதவும் இருக்கும். பின்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு கரும்பு ஃபேக்ட்ரி பக்கத்தில் இருக்குது. அதோட கரும்பு தோட்டம் எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஃபுல்லாக. இந்த பால்கனி கொஞ்சம் நல்லா பெருசாக இருக்கும். இது வந்து லெஃப்ட் சைடு, ரைட் சைடு 3 இது இருக்குது இல்லையா, அவங்களுக்கு வந்து வண்டி நிப்பாட்டுறதுக்கான கேரேஜ் இதுக்கு கீழே. அதனால் மிடில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் 2 பால்கனி இருக்கும். கூலர், நார்த் இந்தியாவில் இந்த கூலர் இல்லாமல் கூலரே வேலை செய்யாது. லக்னோ கூலருக்கு இங்கே கூலரே வேலை செய்ய மாட்டேங்குது. அந்த மாதிரி கூலர் இருக்குது. பாத்ரூமு இது வந்து தனித்தனியாக தான் கொடுத்துருப்பாங்க இங்கிட்டு. அப்புறம் வந்து இது ஒரு பெட்ரூமு. இங்கே தான் நாங்கள் சரி ஏதாவது ஒரு ரூமில் தானே யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கச்சே யூஸ் பண்ணிக்கிறது. இங்கே வந்து இந்த பீரோல் கபோர்டெல்லாம் அப்படியே கொடுத்துருப்பாங்க. அதனால் நமக்கு துணி வைக்க செய்ய கொஞ்சம் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். இந்த பிளாங்கெட் இல்லைன்னா இந்த குளிரை சமாளிக்கவே முடியாது. அவ்வளோ குளிர் இருக்கும் இங்கெல்லாம். ஐயோ! தமிழ்நாடை கம்பேர் பண்ணும்போது எனக்கெல்லாம் ஐயோ! நம்ம ஊரை போல வருமா அப்படிங்கிற சாங்கு தான் ஞாபகத்துக்கு வரும். இங்கே குளிரும் கஷ்டமாக தான் இருக்குது, வெயிலும் கஷ்டமாக தான் இருக்குது. இது வந்து ரூம் ஹீட்ரு, பிளாங்கெட்டு, ஹெட்டிலு இதெல்லாம் இல்லாமல் சமாளிக்கவே முடியாது. இது ஃப்ரிட்ஜு மேலேயே வந்து மேக்கப் திங்ஸ் வச்சாச்சு. மேக்கப் திங்ஸ்னு பெருசாக எதுவும் கிடையாது என்கிட்ட. சும்மா ஒரு பவுட்ரு 2 பொட்டி தான் இருக்கும். அப்புறம் வந்து பர்ஃப்யூமு, மாய்ஸ்சரைசர் இந்த மாதிரி தான் இருக்கும். கிச்சன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் முதல்ல எனக்கு குவார்ட்டர்ஸ் நான் ஒரு ஓல்டு வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு குவார்ட்டர்ஸ் எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பெயிண்டெல்லாம் அடித்ததுக்கப்புறம் தான் கொஞ்சம் இதுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து சும்மா அப்படியே போட்டு போயிருப்பாங்க போல். எனக்கு உள்ளே வந்ததும் என்னடா இங்கே எப்படிடா இருக்க போகிறோன்ட்டு கிச்சன் மேலெலாம் ரொம்ப பாசம் பிடிச்ச மாதிரி இருந்தது. கொஞ்சம் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்கப்புறம் தான் சரி வீட்டில் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இதே வந்தது எனக்கு. இப்படி தான் வந்து ஆர்மி குவார்ட்டர்ஸ் லைஃப்லாம் இருக்கும்.
இது ஆஃபீஸர்ஸ் குவார்ட்டர்னா கொஞ்சம் சோபா இந்த மாதிரி சோபா செட்டுகள் கொஞ்சம் இருக்கும். அவ்வளோதான் ஆஃபீஸர்ஸ் குவார்ட்டருக்கும் நார்மலாக இருக்கிறவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாயங்காலம் டைமிங்கில் குளிர் இங்கே அதிகமாக இருக்குங்கிறனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரி தீ மூட்டம் போட்டு உட்காந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இருந்தால் மைண்ட் ரொம்ப குளிர் தெரியும். நானே இப்போ ஒரு 3:30 4 மணிக்கு வேலையை முடிச்சுட்டா கொஞ்சம் நேரம் வெளியில் போயிடுறது. சும்மா ஒரு வாக்கிங் கணக்காக போயிடுறது. இல்லை அப்படின்னா வீட்டுக்குள்ளே இருந்தால் படுத்து எழுந்திரிச்சிட்டோன்னா அதை விட குளிர் ஓவராக இருக்கும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தமிழ்நாட்டிலேருந்து கேட்பாங்க, என்ன நீ பகல்லையே குளிருதுங்க ஸ்வெட்டரை போட்டுட்டு குல்லா போட்டு உட்காந்துருக்கேன்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்கே பகல்லையே டெம்பரேச்சர் 15 14 இருக்கும்போது நம்ம அப்படித்தானே இருக்க முடியும். பகல்லையே குல்லா போட்டிருக்கேன், பகல்லையுமா உனக்கு குளிருது அப்படிம்பாங்க. என்னடா இது கொடுமை, இங்கே வந்து பாரு பார்த்தா தான் உனக்கு தெரியும் அப்படிமே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நான் இங்கே பகல் நைட்டு டெம்பரேச்சர் பகலில் 16 இருந்ததுன்னா நைட்டு 10 இருக்கும். இல்லை அப்படின்னா பகலில் 20 இருந்ததுன்னா நைட்டு 15 இந்த மாதிரி டெம்பரேச்சர் வந்து அதுக்கேற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் குளிரும் வந்து இருக்கும். ஆனால் இப்படி இந்த தீமூட்டம் போடுறதுனால ஒரு 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு 8:30 9 கிட்டத்தட்ட ஒரு 1 குண்டால் விறகு கிட்ட எடுத்து போட்டு வச்சுருக்குறாங்க. பின்னாடி ஃபுல்லாக மரங்களை வந்து இங்கே குளிருக்கு மரம் வந்து வெயில் வராதுன்னு சொல்லிட்டு சிவிலியனை விட்டு வெட்ட விட்ருவாங்க. யார் வீட்டுக்கெல்லாம் வெயில் வரலையோ அவங்கள வந்து மரம் வெட்டுறதுக்குன்னே வந்து ஒரு டீம் வருவாங்க. அந்த டைமிங்கில் வெட்டி போட்ட மரங்கள்லாம் காய ஆரம்பிச்சிருமா, இவங்க பாட்டுக்கு இழுத்து வச்சு இவங்க வந்து கொஞ்சம் வெயிலில் எடுத்து போட்டு விட்ருவாங்க. நல்லா காஞ்சவும் இந்த மாதிரி தீ எரிக்க செய்ய யூஸ் பண்ணிக்கிறது எல்லாருமே. இல்லை பால்கனியில் இவங்க வந்து சின்ன அடுப்பு கணக்காகவும் ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க. அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வீட்டிலையே வந்து தீ மூட்டம் போட்டுப்பாங்க. எல்லார் வீட்டில் இப்போ எங்கள் வீட்டை தவிர்த்து எல்லார் வீட்டு பால்கனிலையும் கொஞ்சம் கொஞ்சம் விறகு இருக்கும். நான் தான் சரி சிங்கிளாக போயிட்டு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சிங்கிளாக போயிட்டு எனத்தை போட்டு எரிஞ்சிட்டு உட்காந்துருக்கேன். சரி ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்தாலும் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா பிள்ளைங்கள்லாம் பேட்மிண்டன் விளையாடுவோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நான் கொஞ்சம் இவங்களோட ஜாயின் பண்ணிடுறது. நைட்டுக்கு வேணுங்கிறத மதியமே கொஞ்சம் செஞ்சு வச்சிடுறது. இல்லைன்னா தண்ணி எல்லாம் ஜில்லுன்னு ஆகிடுதா, வேலை பார்க்குறதே கஷ்டமாகி போயிடுது. இப்படி தான் போகுங்க ஆர்மி லைஃப். சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். நிறைய பேருக்கு ஆர்மி குவார்ட்டர்ஸ் எப்படி இருக்குன்னே தெரியாதுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கிடட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் வீடியோ எடுத்து போட்டேன்.